ஒரு அருமையான தென்னந்தோப்பு மீடியம் பட்ஜெட்டில் சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோங்க. தண்ணி பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை. 2 கிணறு வந்துருங்க. 2 கிணறுலையும் தண்ணி மேலேயே வந்துடும். அது இல்லாமல் பிஏபி பாசன வசதி இருக்கறனால தண்ணி வரும்போது அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த தோப்பை பற்றின ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம உடுமலைப்பேட்டையிலேருந்து பொள்ளாச்சி போகிற ஹைவேல போனோன்னா முக்கோணங்கிற ஒரு ஜங்ஷன் வருங்க. அந்த ஜங்ஷன்லேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் நம்ம இடம் அமைஞ்சிருக்கு. சரியாக உடுமலைப்பேட்டை டவுன்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டரில் நம்ம தோப்புக்கு வந்துடலாங்க. மெயின் ரோடையும் நம்ம தோப்பையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி 1 இல்லைங்க 2 இல்லைங்க மொத்தமாக 4 ரோடு இருக்குதுங்க. 4 என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம தோப்புக்குள்ளே வந்துக்கலாம். ஒரு நல்ல ரோடு ஆக்சஸோட சூப்பரான தண்ணி வசதியோட ஒரு அமைதியான இடத்துல தோப்பு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த தோப்பு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க. இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மரங்களோட வளர்ச்சியெல்லாம் எப்படி இருக்குன்றது. நல்லா வளர்ந்த நாட்டு மரங்களாக தான் இருக்குதுங்க. எல்லாமே காப்பு தரத்தில் இருக்குது. தென்னந்தோப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குங்க. மொத்தமாக இந்த தோப்போட அளவு பார்த்துட்டிங்கன்னா 2 ஏக்கரா 92 சென்ட் வந்துருங்க. மொத்தமாக உள்ள 220லேருந்து 230 தென்னை மரங்கள் வந்துருங்க. எல்லாமே நாட்டு மரங்களாக இருக்குது. எல்லாமே நல்ல வளர்ச்சியாகவும் இருக்குதுங்க. கணக்குப்படி ஒரு ஏக்கராக்கு 75 தென்னை மரங்கிற அளவில் தான் வச்சுருக்காங்க. நல்லா கேப் விட்டே வச்சுருக்காங்க எல்லாத்தையும். பொதுவாக இது மாதிரி தென்னை மரங்களுக்கு இடைவெளி விட்டு வைக்கிறது தென்னை மரங்களோட வளர்ச்சிக்காக தான் பண்ணுவாங்க. ஆனால் இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா இதுக்குள்ளே ஊடு பயிர் போட்டு அதுலேயும் நம்ம லாபம் பார்க்க முடியும். தமிழ்நாடு கேரளா பகுதிகளெல்லாம் ஊடுபயிர் விவசாயன்றது நல்லாவே வளர்ந்துட்டு இருக்குதுங்க. நிறைய விவசாயிகள் ஊடுபயிர் விவசாயம் பண்ணி நல்லா மகசூல் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இடம் தாங்க இந்த தோப்பு கூட. இது மாதிரி நல்லா ஹைட்டாக வளர்ந்த நாட்டு தென்னை மரங்கள் இருக்க தோப்பில் தான் ஊடுபயிர் விவசாயன்றது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் உள்ள வளர்த்துறதுக்கு ஜாதிக்காய் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குங்க. அது நல்ல மகசூலும் கொடுக்கும், நல்ல லாபமும் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உள்ள மாமரம், சப்போட்டா மரம், அது மாதிரி ஒரு சில மரங்களும் வளர்க்கலாம். காஃபி செடியும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குங்க. நல்ல மண் வளம் இருக்கிறதுனால எது போட்டாலுமே நல்லா வளரக்கூடிய வகையில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு. அது இல்லாமல் தண்ணி வசதியும் இருக்கிறதுனால நீங்கள் கவலையே பட வேண்டியது இருக்காது. ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு அமைதியான இடத்துல இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி இந்த இடம் ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க. ஊரை ஒட்டி தான் நம்ம தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தோப்பை ஒட்டியே சைட்டு போட்டிருக்காங்க. அதுவும் எல்லாமே விற்றுருச்சு. ஸோ நீங்கள் இதை வாங்குறீங்க அப்படின்னா ரீசேல் வேல்யூ நல்லாவே இருக்குங்க. வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அமைதியான இடத்துல அந்த தோப்பு அமைஞ்சிருக்குன்றது. நல்லா நீட்டாகவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சூப்பரான ஷேப்பில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க. நல்லா பாக்ஸ் ஷேப்பில் வந்துடும். இந்த இடத்துக்குள்ளே வரதுக்கு மொத்தமாக 4 ரோடு இருக்குதுங்க. 4 ரோட்டில் எந்த ரோட்டில் வந்தாலுமே நம்ம இடத்துக்குள்ளே வந்துக்கலாம். நல்ல ஷேப் மட்டும் இல்லாமல் நல்ல வாஸ்துவோடு இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த தோப்பு மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற பெரும்பான்மையான தோப்பில் இன்னும் விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இடத்துக்கு பக்கத்தில் பிஏபி வாய்க்கால் இருக்கிறதுனால வருஷத்துக்கு ஒரு டைம் அதில் தண்ணி வரும்போது அதில் இருக்க தண்ணியும் எடுத்து நம்ம தோப்புக்கு பயன்படுத்திக்கலாம். நம்ம தோப்புக்கு மொத்தமாக 2 கிணறுலேருந்து தண்ணி எடுத்துக்கலாங்க. 2 கிணறுலையும் தண்ணி ரொம்பவே மேலே இருக்கும். மொத்தமாக 2 கிணறுலையும் சேர்த்தும் போது வாரத்துக்கு 4 நாள் கூட்டு பாத்தியத்தில் நம்ம பயன்படுத்திக்கலாங்க. மரங்கள் எல்லாமே நல்ல தரமான மரங்களாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல காப்புலையும் இருக்குதுங்க. நீங்கள் தோப்பு வாங்கினதுக்கப்புறம் உள்ள பெரிய வேலையெல்லாம் இருக்காது. காசு போட்டு இந்த தோப்பு வாங்குறவங்களுக்கு வாங்கினதுலேருந்தே ஒரு வருமானம் தரக்கூடிய வகையில் தாங்க இந்த தோப்பு அமைஞ்சிருக்குது. நம்மாழ்வார் ஐயா சொன்ன மாதிரி நல்லா வட்டைப்பாத்தி போட்டு தாங்க தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க. அதனால் தென்னை மரத்தோட வளர்ச்சியும் மகசூலும் நல்லாவே இருக்கும். நிறைய பேருக்கு ஃபார்ம்லேண்ட் வாங்கணும், ஃபார்ம்லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. அவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க. முக்கோணம் ஏரியாவில் இந்த தோப்பு எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் சரி, இதோட ப்ரைஸ் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் சரி, 3 ஏக்கரான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணி வைக்கிறோம். நம்ம எம்ஜே ரியல் எஸ்டேட்டில் இந்த மாதிரி தோப்பு மட்டும் இல்லாமல் காலி இடங்கள் கூட வியாபாரத்துக்கு இருக்குதுங்க. அது இல்லாமல் சைட் பூமி நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை கமர்ஷியல் லேண்டு, ரெண்டல் ப்ராப்பர்ட்டி எது வாங்கணும்னு நினச்சாலும் சரி நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு இருக்குதுங்க. அதை தெரிஞ்சுக்க நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான், டிஸ்பிளேல தெரிய காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி கூட கேட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணி கூட உங்களுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. வேறு ஏதாவது உங்கள் ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணணுன்னாலும் சரி, இல்லை நீங்கள் ஏதாவது வாங்கணுன்னாலும் சரி, எம்ஜே ரியல் எஸ்டேட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.